இந்த பதிவில் வந்து நம்ம அல்சரை பற்றி கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். வயிற்றுப்புண். வயிற்றுப்புண் வந்து வாயில் இருந்து தொண்டையிலேருந்து ஆரம்பிக்குது, ஆசனவாய் வரைக்கும் நீளமாக உணவு இல்லாங்க எங்கெல்லாம் போய் செரிமானம் ஆகி வெளியே வருதோ அது வரைக்கும் புண்ணு வந்தால் அது அல்சர் அப்படிங்கும் சாதாரணமாக. இதுக்கு வந்து வாழ்வியல் முறை. இப்போ எந்த நோயும் நமக்கு வந்து உடனே வரப்போகிறது இல்லை. அது பல நாள் பல மாதம் ஆன பிறகு தான் நோயோட தாக்கம் அதிகமாகுது. நோயோட தாக்கம் அதிகமான பிறகு தான் நம்ம மருத்துவரை தேடி போகிறோம். லேசாக இருக்கும்போது யாரும் போகிறது இல்லை. லேசாக இருக்கும்போது சின்ன வலியாக இருக்கும், அதிகமாயிட்டுனா அதிக வலி, தாங்க முடியாத வலி இருக்கும்போது தான் நம்ம மருத்துவரை தேடி போகிறோம். லேசு தாங்கக்கூடிய வழியாக இருந்தால் நம்ம கை பக்குவத்திலே என்னத்தையாவது வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே ஒப்பேத்தி போய்கிட்டே இருப்போம். இந்த ஒப்பேத்தி போகிறது சின்ன நோயாக இருக்கும்போது அதை தாக்காட்டி போகிறது தான் பெரிய நோயாக நம்ம கடைசியில் ஆகுது. சின்ன நோய் தான் பெரிய நோயாக மாறுது. இப்போ அல்சருக்கு காரணம் அப்படின்னா சாப்பாடும். முதல்ல என்றைக்கா ஏதாவது ஒரு காலையில் சாப்பாடையோ ஏதோ ஒரு சாப்பாடை நீங்கள் தள்ளி போடுறீங்க, இல்லை தவிர்க்கீங்க. காலையில் பெண்கள் வந்து சாப்பாடை சாப்பிட மாட்டாங்க, மதியம் சமைச்சு தான் சாப்பிட்ற மாதிரி நிறைய வீடுகளில் இருக்குது. அப்போ காலையில் சாப்பாடை தவிர்த்துக்கிட்டே வந்தால் ஒரு 5-6 வருஷத்தில் உங்களுக்கு அல்சர் வரும். அது மாதிரி ஆண்கள் வந்து கவலையினால், வியாபார கவலை, இந்த மாதிரி கடன் சுமை, இதனால் என்ன செய்கிறாங்க, தூக்கம் டிஸ்டர்பன்ஸ் ஆகுது, இல்லை இரவு நேரத்தில் விழித்திருந்து வேலை பார்க்காங்க. அப்படின்னா அவங்களுக்கு அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு, நைட்டில் பூரா முடிச்சே வேலை பார்க்குறவங்க, அவங்களுக்கெல்லாம் 4-5 வருஷத்தில் அல்சர் வந்துடும். எந்த நோயும் உடனே யாரும் வராது. உடனே வயிற்றுப்புண் வருது அப்படின்னா இந்த பாய்சன் அட்டன் பண்ணுறவங்க, பாய்சன் குடிக்கிறவங்க, இல்லை விஷ உணவு சாப்பிட்டவங்க, இவங்க இந்த மாதிரி சாப்பிட்டா உடனே வரும். மற்றபடி மெதுவாக வர்றது வந்து 4 வருஷம் 5 வருஷம் ஆகும் ஒரு ஆளுக்கு அல்சர் வர. மன அழுத்தத்தில் வாழ்ந்தாலும் அல்சர் வரும், அதுவும் 5 வருஷம் 6 வருஷம் ஆகும். இரவு தூக்கத்தை கெடுத்தாலும் அல்சர் வரும், காலை உணர்வை தவிர்த்தாலும் அல்சர் வரும். அதுக்கப்புறம் இந்த கெமிக்கல் வறுத்த பொரிச்ச உணவு, இந்த மாதிரி கெமிக்கல் கலந்த இயற்கை சார்ந்த உணவு இல்லாமல் செயற்கை உணவுகள் அதிகமாக சாப்பிட்டாலும் ஒரு 4-5 வருஷத்தில் அல்சர் வரும். கல்லீரல் குறைபாடு, கல்லீரல் நீங்கள் கெடுத்தீங்க அப்படின்னா அல்சர் வரும். இந்த மாதிரி எதுனாலும் அல்சர் வர காரணம் வந்து இதுதான் காரணம். இது எதனால் வருது, எந்த காரணத்தினால வந்தது அப்படின்னா நம்ம அல்சரை ஈஸியாக குணமாக்கிடலாம். காரணம் தெரியாமல் நீங்களாக சும்மா அல்சர் அப்படின்னு சொல்லி மாத்திரை சாப்பிட்டுருந்தீங்கன்னா அந்த இது வருஷம் பூரா ஆயில் முழுக்க நீங்கள் மாத்திரை சாப்பிட்டே இருக்க வேண்டியதான். காரணத்தை கண்டுபிடிக்கணும். காரணத்தை கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்குள்ளே நிவாரணம் ஈஸியாக கிடைக்கும்னா, மருந்து அப்படிங்கிறது வந்து நம்ம வாழ்வியல் முறை, உணவு முறை அடுத்த அப்புறம் தான் மருந்து. முதல்ல யாருக்கும் மருந்துரை வந்து பரிந்துரை செய்யக்கூடாது. முதல்ல நம்ம என்ன சாப்பிட்றோம், தப்பாக சாப்பிட்றோமா, நம்ம தப்பாக வாழ்கிறோமா, இதை முதல்ல கணக்கு பண்ணணும். இதை சரி பண்ணிட்டு தான் அடுத்து உணவுக்கு போகணும். அதே மாதிரி எந்த மருத்துவத்தில் நீங்கள் மருத்துவம் பார்த்தாலும் உங்களுடைய வலி, நோயோட தாக்கம் குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னா நீங்கள் அதை சரியான பாதையில் போகிறீங்கன்னு அர்த்தம். கூடக்கூடாது, குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னா சரியான பாதையில் போகிறீங்க. அப்போ இந்த இதை சரி பண்ணணும். அல்சர் முழுமையாக குணமாக்கணும்னா, அல்சர் வந்து எவ்வளோ நாள் ஆச்சு, 4 வருஷம் 5 வருஷம் கிட்ட தான் ஒரு ஆளுக்கு அல்சர் வருதுன்னா குணமாகிறதுக்கும் 6 மாதம் 1 வருஷம் 2 வருஷம் ஆகும். அது எதனால் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் எளிமையாக குணமாக்கலாம். ஏன்னா நானே அல்சரில் கிட்டத்தட்ட ஒரு 30 வயசு இருக்கும்போது ஒரு 4-5 வருஷம் கஷ்டப்பட்டேன்.
ஒரு வடையை சாப்பிட்டா அங்கேருந்து கண்கள் போன மாதிரி இருக்கும் எனக்கு. இங்கே வரைக்கும் எனக்கு தெரியும். உள்ள உணவு போகிறது குடலுக்குள்ளே போகிற வரைக்கும், வயிறுக்குள்ளே போகிற வரைக்கும் இங்கே தெரியும் எனக்கு. என்ன பலகாரம் எது சாப்பிட்டாலும் எனக்கு அப்படி தெரியும். கப்பன்னு எரியும், கண்கள் போன மாதிரி இருக்கும். உடனே ஒரு 4-5 கிளாஸ் தண்ணி குடிப்பேன். தண்ணி குடித்தோன்னே கொஞ்சம் இதாகும். பிறகு தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் தெரியாகும். 4-5 வருஷம் கஷ்டப்பட்டேன். இப்போ அப்படி கிடையாது. இப்போ உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது 3 வடையை சாப்பிட்டுட்டு தான் பேசிக்கிட்டு இருக்கேன். கஞ்சி 3 வடையை சாப்பிட்டுட்டு தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ அந்த தொல்லைலாம் எனக்கு கிடையாது. குணமாக்கலாம், அல்சரை முழுமையாக குணமாக்கலாம். இது எந்த இடத்துல இருக்குது, இதில் இருந்து இங்கே ஆசன வாயு வரைக்கும் பாதையில் எந்த இடத்துல இருக்குதுன்னு ஆராய்ச்சி பண்ணுறதுக்குன்னு இப்போ எண்டோஸ்கோப்பின்னு ஒரு இயற்கையாக ஏதோ ஒரு இதை வாய்க்குள்ளே கேமரா வச்சு செயற்கையாக கண்டுபிடிக்காங்க. அதை விட்டு கண்டுபிடிக்காங்க. அந்த எண்டோஸ்கோப்பி சிஸ்டம் கண்டுபிடிக்கிறது நல்லதா அப்படின்னா, கூடிய மட்டும் அதை தவிர்க்கிறது நல்லது. அந்த எண்டோஸ்கோப்பி பண்ணுறதுனால உங்களுக்கு பல தொல்லைகள் உண்டாகும். அதை அவங்க சொல்ல மாட்டாங்க. ஏற்கனவே உங்களுக்கு புண்பட்டுக்கிற பாதை எண்டோஸ்கோப்பி பண்ணும்போது இன்னும் புண்ணாகும் அந்த இடம். ஆனால் எந்த இடம்னு சொல்லிடுவாங்க. அது பண்ணாப்புறம் எந்த இடம் சொல்லிடுவாங்க. ஆனால் அது பண்ணுறனால ஒரு தொல்லை உண்டாகும். இப்போ அதுக்கு நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிடணும். அதனால் நம்ம எளிமையாக கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ உணவு போகுது, உணவு சாப்பிட்டு கொஞ்ச நேரத்தில் இங்கே கப்பங்கன்னா இங்கே இருக்குதுன்னு அர்த்தம். இங்கே போனால் பிறகு வயிற்றுக்குள்ளே போனால் பிறகு இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல வயிற்றுக்குள்ளே இருக்குதுன்னு அர்த்தம். வயிற்றில் அல்சர் இருக்குதுன்னு அர்த்தம். இது தாண்டி சிறுகுடலுக்கு போனால் பிறகு உணவு போனால் பிறகு சிறுகுடலில் வலிக்கு அப்படின்னா சிறுகுடலில் இருக்குதுன்னு அர்த்தம். இதை தாண்டி கீழே போனால் பிறகு வலிக்கு அப்படின்னா கீழே இருக்குதுன்னு அர்த்தம். இதுதான் எந்த இடத்துல வலி இருக்கோ அந்த இடத்துல அல்சர் இருக்குதுன்னு அர்த்தம். அல்சர் தெரிஞ்சால் பிறகு 3 வேளை உணவை 6 வேளையாக பிரித்து சாப்பிடணும். ஏன்னா அந்த அல்சருங்கிறது அந்த பாதையில் புண்ணாயிருக்கு. உணவு குழாய் இருக்குல்ல, அந்த பாதையில் புண்ணாயிருக்கு. அந்த புண்கள் எல்லாம் அந்த சுவர் இருக்குல்ல, குழாயுடைய உள் சுவர், அதில் கொழுப்பு பூச்சி இருக்கும். அந்த கொழுப்பு பூச்சி போயிருந்தால் அது புண்ணாகும். மறுபடியும் அந்த கொழுப்பு போட்டிங்க, அந்த பூச்சி மறுபடியும் வரணும், உருவாகணும். உருவாகிட்டுனா உங்களுக்கு அல்சர் முழுமையாக குணமாயிடும். அப்போ அந்த பூச்சி உருவாகணும்னா உணவு நல்லா கொழுப்புள்ளாகணும். அதுதான் என்ன செய்வாங்க, குடல் புண்ணுக்கு ஆட்டு குடலை வாங்கி சாப்பிடுவாங்க. ஆமாம், அந்த ஆட்டு குடல் இருக்குல்ல, கொழுப்பு, அதை வாங்கி அவிச்சு குடிப்பாங்க. குடிச்சிட்டு அது மிச்சத்தை குழம்பு வச்சுருவாங்க. மற்றவங்களுக்கு குழம்பு வச்சுருவாங்க. யாருக்கு வயிற்று வலி, வயிற்று புண் இருக்கோ அவங்களுக்கு ஆட்டு குடலை வாங்கி அந்த கொழுப்போடு வச்சு அவிச்சு தண்ணி இருக்கு, அந்த தண்ணியை அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. தண்ணியை கொடுத்துட்டு இவங்க என்ன செய்வாங்க, மிச்சத்தை குழம்பு வச்சு சாப்பிடுவாங்க மற்றவங்க எல்லோரும். இது நடைமுறையில் இருக்குது. அப்போ இந்த குடல் புண்ணுக்கு அந்த குடல் நல்லது. இப்போ கல்லீரல் வீக்காக இருக்குது உங்களுக்கு அப்படின்னா ஆட்டு கல்லீரல், ஆமாம் ஆட்டு ஈரல் இருக்குல்ல, அதை வாங்கி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு நுரையீரல் பிரச்சனை இருக்குது, ஆட்டு நுரையீரலை வாங்கி சாப்பிடலாம். அது எளிமையாக சீக்கிரமாக குணமாகிறதுக்கு அப்படிலாம் செய்வாங்க. அது மாதிரி நம்ம சாப்பிட்டுக்கலாம். குடல் கொண்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆட்டு குடலை வாங்கி அவிச்சு குடிக்கலாம், தண்ணி குடிக்கலாம். இல்லை ஆட்டு குழம்பு வச்சு அதை சூப்பு வச்சு சாப்பிட்லாம், என்னன்னாலும் சாப்பிட்லாம். சாப்பிட்டிங்கன்னா சீக்கிரமாக குணமாகும். அது போக எதனால் உங்களுடைய அல்சர் வந்தது, வயிற்றுப்புண் வந்தது அப்படின்னு கண்டுபிடிச்சிங்கன்னா ஈஸியாக குணமாக்கிடலாம். அதுக்கு ஏகப்பட்ட மருந்து இருக்குது ஹோமியோபதியில். ஆனால் உணவு தான் மருந்து. இருந்தாலும் அந்த வலிகளை போக்குறதுக்கு ஹோமியோபதியில் கிட்டத்தட்ட 500 மருந்து, 100 மருந்து, 150 மருந்துக்கு மேலே ஹோமியோபதியில் அல்சருக்குன்னு இருக்குது, வயிற்றுப்புண்ணுக்குன்னு. அப்போ அந்த மருந்துகளை எடுத்தால் ஈஸியாக குணமாயிடும். ஒரு சில மருந்துகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாயிலிருந்து ஆசனவாய் வரைக்கும் உள்ள புண்ணை குணமாக்கக்கூடிய சிம்பைட்டம் 30 சில சிம்பைட்டம் வாங்கி நீங்கள் வாழ்நாள் முழுக்க சாப்பிட்டே இருக்கலாம். கார்போ வெஜ்ஜி, அது அல்சருக்கு சூப்பர் மருந்து. நைட்ரிக் ஆசிட்,
சூப்பர் மருந்து. ஆமாம், அர்ஜென்டினா நைட் சூப்பர் மருந்து. கார்போ வெஜ்ஜி மாதிரி கார்போ அனிமாலிக்ஸ்னு ஒன்று இருக்குது, அதுவும் சூப்பர் மருந்து. ஆமாம், நம்ம விஷ உணவு சாப்பிட்டனால இந்த மாதிரி பிரச்சனை வந்ததுன்னா வைரோஜனியம்னு ஒன்று இருக்குது, அந்த விஷக்கிருமிகள் அழிக்கக்கூடியது. அது எந்த இடத்துல விஷக்கிருமி இருந்தாலும் வைரோஜனியம் எடுக்கலாம். அது கொஞ்சம் நாள் ஒரு தடவை 2-3 டோஸ் எடுக்கலாம். மற்றபடி நீண்ட நாட்கள் நீங்கள் சாப்பிட்ணும் அப்படின்னா அர்சானிக் ஆல்பம், சிம்பைட்டம், கார்போவெஜ்ஜி, அர்ஜென்டினா மீட்டு, நைட்ரிக் ஆசிட்டு, இதெல்லாமே சூப்பர் மருந்து. இதில் எல்லாத்துலேயும் ஒரு 30 ml வாங்கி வச்சு அதை நீங்கள் வாங்கி ட்ராப்ஸ் போட்டு கூட குடிக்கலாம். இல்லை மாத்திரையில் உருண்டையில் வாங்கி வச்சு எல்லாத்துலேயும் 3 உருண்டை, நான் சொன்ன மருந்து எல்லாத்துலேயும் வாங்கி வச்சுக்கணும். வாங்கி வச்சு எல்லாத்துலேயும் 3 உருண்டை ஒரு நேரத்துக்கு சாப்பிட்டீங்க அப்படின்னா எப்பேற்பட்ட வயிற்றுப்புண்ணாக இருந்தாலும் எளிமையாக குணமாகும். அதுபோக வாழ்வியல் முறை, கவலை இல்லாமல் வாழணும், நல்லா தூங்கணும், இரவுன்னு தூங்கணும், நல்லா 6 நேரம் சாப்பிடணும் இருந்தீங்க அப்படின்னா எளிமையாக அல்சர்லேருந்து வெளியே வந்துடலாம். மேலும் அல்சரை பற்றி உங்களுக்கு தகவல் வேணும் அப்படின்னா என் செல் நம்பர் கேட்டீங்க, ஆலோசனை பண்ணிக்கலாம். நேரம் வந்து பார்க்கணுன்னாலும் வந்து பார்த்துக்கலாம். பார்ப்போம். நன்றி.